காதல் திருமண விவகாரத்தில் ஏடிஜிபி காரை பயன்படுத்தி சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் பூவை ஜெகன்மூர்த்தியிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முன்ஜாமீன் கோரி ஜெகன்மூர்த்தி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த ஐகோர்ட் போலீசாரின் விசாரணைக்கு ஒத்துழைக்க அறிவுறுத்தியுள்ளது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். இதனையடுத்து திருவாலங்காடு காவல் நிலையத்தில் இன்று காலை 10 மணி அளவில் ஆஜரான பூவை ஜெகன்மூர்த்தியிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. 9 மணி நேரத்திற்கும் மேலாக பூவை ஜெகன்மூர்த்தியிடம் திருவாலங்காடு காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காதல் திருமண விவகாரத்தில் ஏடிஜிபி காரை பயன்படுத்தி சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் பூவை ஜெகன்மூர்த்தியிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முன்ஜாமீன் கோரி ஜெகன்மூர்த்தி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த ஐகோர்ட் போலீசாரின் விசாரணைக்கு ஒத்துழைக்க அறிவுறுத்தியுள்ளது. இதனையடுத்து திருவாலங்காடு காவல் நிலையத்தில் இன்று காலை 10 மணி அளவில் ஆஜரான பூவை ஜெகன்மூர்த்தியிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. 9 மணி நேரத்திற்கும் மேலாக பூவை ஜெகன்மூர்த்தியிடம் திருவாலங்காடு காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சஸ்பெண்ட் ஏடிஜிபி ஜெயராமையும் பூவை ஜெகன்மூர்த்தியிடம் வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. காதல் திருமண விவகாரத்தில் ஏடிஜிபி காரை பயன்படுத்தி சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் பூவை ஜெகன்மூர்த்தியிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முன்ஜாமீன் கோரி ஜெகன்மூர்த்தி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த ஐகோர்ட் போலீசாரின் விசாரணைக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. இதனையடுத்து திருவாலங்காடு காவல் நிலையத்தில் இன்று காலை 10 மணி அளவில் ஆஜரான பூவை ஜெகன்மூர்த்தியிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 9 மணி நேரத்திற்கும் மேலாக பூவை ஜெகன்மூர்த்தியிடம் திருவாலங்காடு காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம். விவரம். புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜெகன்மூர்த்தியிடம் இந்த சிறுவன் கடத்தல் வழக்குல அவருக்கு சம்மன் அனுப்பி இன்ற விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. திருவாலங்காடு காவல் நிலையத்தில் காலை 9:15 மணி அளவில் ஆஜரானவரிடம் தற்பொழுது வரை, அதாவது 9:30 மணி நேரம் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டதாக போலீஸ் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. முக்கியமாக ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நபர்கள் சரத்குமார், மகேஸ்வரி என்ற இந்த இருவர்ல அவர்கள் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இவர் மீதான குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டதாகவும், அதனால்தான் இவரை விசாரிப்பதற்காக ஏற்கனவே காவல்துறை சென்றதாகவும், இந்த வழக்கில் அவரை சேர்த்திருப்பதாகவும் போலீசார் தரப்பில் சொல்லப்பட்டது. எனவேதான் மீண்டும் அவர் முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்திற்கு சென்று அந்த வழக்கில் அவர் முழுமையாக விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து இன்றைய தினம் அவர் காவல்துறையினுடைய சம்மனுக்கு அவர் ஆஜராகி இருந்தார். ஆஜராகும் பொழுது நீதிமன்ற நிபந்தனையுடன் யாரும் பின்தொடராமல் அவருடைய ஆதரவாளர்கள் இல்லாமல் ஆஜரானார். இந்த 9 மணி நேரத்திற்கு மேலே நடத்தப்பட்ட விசாரணையில டிஎஸ்பி தமிழரசி மேற்பார்வையில நரேஷ் காவல் ஆய்வாளர் அவர்தான் இந்த விசாரணை நடத்தி வாக்குமூலங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் தேவைப்பட்டால் மீண்டும் அவரிடம் விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தேவைப்பட்டால் அவரை சம்மன் அனுப்பி மீண்டும் விசாரணைக்கு அழைப்போம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இவர் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்திருந்த அந்த மனு 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதுவரையில இந்த வழக்கிற்கு தேவையான பட்சத்தில் மீண்டும் ஜெகன்மூர்த்திக்கு சம்மன் அனுப்பி விசாரணையை மேற்கொள்வதற்கான திட்டம் இருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சரவணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.